எல்லோருக்கும் வணக்கம். அடுத்த வாரத்தில் விப்ரோ ஷேர் எரிமலையா வெடிச்சு அவனுடைய பழைய ஹை 700 ரூபாய் ரேஞ்சுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது ஒரு உருவாயிருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னா, இந்த விப்ரோ ஷேரினுடைய பழைய சிஇஓ அப்படின்றவர் ரிசைன் பண்ணிட்டு புதுசா மிஸ்டர் ஸ்ரீனி பல்லையா அப்படின்றவர் பதவி ஏத்துக்கிறார். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நியூ சிஇஓ மிஸ்டர் ஸ்ரீனி பல்லையா அப்படின்றவர் இன்னைக்கு தேதியிலிருந்து ஏப்ரல் 7ல இருந்து அவர் பதவி ஏத்துக்கிறாரு. நேத்தோட நம்மளுடைய பழைய சிஇஓனுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சீங்கன்னா, இப்ப வரக்கூடிய சிஇஓ 30 வருஷமா ஆல்மோஸ்ட் 1992 இருந்தே விப்ரோ கூட இருக்காரு. இப்படித்தாங்க ஒரு ஆளை கொண்டு வரணும். இதை விட்டு நம்ம ஃபாரினர்ஸ் வந்து நம்மளுடைய கம்பெனிக்கு ஒரு சிஇஓ கொண்டு வரணும்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு லோக்கல் எப்படி இருக்குன்னு தெரியல, அவங்களுடைய பிசினஸ் எப்படி கொண்டு வருவாங்க தெரியல. பட் நம்ம கம்பெனிலேயே ஒரு 30 வருஷமா 40 வருஷமா இருக்கிறவன ப்ரொமோட் பண்ணிடுறோம்னு வச்சுங்களேன், அது இன்னுமே நம்மளுடைய கம்பெனி வந்து பெரிய இடத்துக்கு எடுத்துட்டு போகலாம். ஏன்னா அவங்களுக்கு எல்லா ப்ராஜெக்ட்லையும் அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கும். ஸோ இனி அடுத்து வரக்கூடிய வாரங்களில், அடுத்து வரக்கூடிய மாதங்களில் இவர் புது மீட்டிங்கில் போய் உட்காரும்போது, நான் கம்பெனியை அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா உடனே அந்த விப்ரோ ஷேர் வந்து ரொம்பவுமே வயலண்டாக மூவ் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. எது எப்படியோ இவன் பழைய 700 ரூபா வந்துட்டானாவே எங்க இனி யாராவது நம்புவாங்களா? இனி 485 ரூபாயிலிருந்து மறுபடியும் 350 வந்தாவோ 250 வந்தாவோ இனி யாராவது விப்ரோ வித்துட்டு போறதுக்கு பார்க்க மாட்டாங்க. மறுபடியும் ஏவரேஜ் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு 350 ரூபா வரைக்கும் வந்துட்டு 500 ரூபா வந்திருக்கான். அப்ப இனி மறுபடியும் கீழே வந்தாலும் அதே தான் நடக்க போகுது. இந்த கம்பெனியை க்ளோஸ் அப் பண்ணிட போறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இவன் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா இந்த 700 ரூபா அப்படின்றது இந்த புதிய சிஇஓனுடைய தலைமையில வந்து தொடத்தான் போறான். ஏன்னா இந்த புதிய சிஇஓக்கு வந்து 5 வருஷம் இருக்கு. இந்த ஒலெக்ட்ரா, ஜேபிஎம் ஆட்டோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர்ல வந்து எதிர்காலத்தில் மறுபடி பணம் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய பங்கா தான் பார்க்குறேன். இந்த ஒலெக்ட்ரா கிரீன் டெக் எல்லாம் ஆல்ரெடி மேலே ஏறி வந்துட்டான். வெறும் 200 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் 2100 ரூபா பக்கத்தில் வந்துட்டான். இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கொடுத்தான். ஆல்மோஸ்ட் மார்க்கெட் கீழே இறங்கி வரும்பொழுது 1500 ரூபா பக்கம் வந்தான். 1500 ரூபா எங்கே, இன்னைக்கு 2000 ரூபா எங்கே, ஆல்மோஸ்ட் 500 ரூபா ஒரே மாசத்துல ஏறி வந்துட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது லைஃப்பில் இனிமேல் நம்மளுக்கு இந்த பணம் வேண்டாம், 10 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு போட்டு வச்சு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பங்குகளாக தான் நான் இந்த ஒலெக்ட்ரா கிரீன் டெக் அண்ட் ஜேபிஎம் ஆட்டோ அப்படின்றத நான் பார்க்குறேன். இது போன்ற ஷேர்கள்லாம் ஏன் வாங்கிட்டு மறக்கணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன் பாருங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஷேரை வாங்கிட்டு மறந்துருந்தோம்னு வச்சுங்களேன், இந்த ஒலெக்ட்ரா அப்படின்ற ஷேர் இது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 53% லாபத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அப்ப தவிர இன்னொரு 50% மேல ஏறிட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3000 ரூபா அப்படின்றது வந்துட்டா அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப ஏற்கனவே வாங்கி வச்சிருங்க, அந்த ஷேர்ல ஒரு 100 ஷேர் வாங்கி வச்சிருக்காங்கன்னா ஒரு 50 ஷேர் மட்டும் வித்து விட்டா போதும். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடும், ஜீரோ ரிஸ்க் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ இது போன்ற பங்குலாம் என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டைம்ல வச்சுக்கணும். என்னைக்கு போட்ட காசு வந்துருச்சோ அன்னைக்கு அதை வித்துட்டு அதை ரிஸ்க் ஃப்ரீயா மாத்திட்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வேற ஏதாவது ஷேர்ல கொண்டே பண்றதுக்கு உண்டான உகந்த பங்குகளை நான் இதை பார்க்குறேன். இதை பார்த்தா உங்களுக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கா? ஆட்டுக்குட்டி இல்லைன்னு சொன்னீங்கனாலும் உங்களுக்கு ஆட்டுக்குட்டின்னு சொன்னா தான் கரிசோறு. ஆஹா, இங்க பாருங்க, ஒரு நண்பர் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்றது. நம்ம என்ன பண்றோம், ஒரு ஷேரை வாங்குறோம், ஒரு 2-3 வாரத்தில் நல்ல லாபம் வந்துருச்சுன்னா அதை வித்துட்டு என்ன லாபம் வருதோ அதையும் சேர்த்து திருப்பி முதலீடு பண்ணி பெரிய ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்ற ஸ்விங் ட்ரேடிங். அந்த ஸ்விங் ட்ரேடிங் கான்செப்டை ஆடு வளர்த்துறதுல வந்து ஒரு நண்பர் சொல்றாப்ல. அதாவது என்கிட்ட ஒரு 3 ஆடு இருக்கு, அது வந்து ஒரு 3 ஆடு குட்டி போட்டுருச்சு, ஒன்றை கெடா வெட்டு யூஸ் பண்ணிக்குவோம், இன்னொன்று 10,000க்கு வச்சுக்குவோம், இன்னொன்று நாங்களே வச்சுக்குவோம். ஆக மொத்தம் மறுபடியும் இந்த அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் 4 ஆடு இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் ஒவ்வொரு ஆடு இன்னொரு குட்டி போடும். அப்படியே ஸ்விங் ட்ரேடிங்ல பெருக்கிட்டே போவன்றப்பல உண்மையிலேயே இது ஒரு நல்ல விஷயம் தான். எங்கள் ஏரியா பக்கத்துலாம் 1 கிலோ 800 ரூபாய்க்கு விற்கிது. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் என்ன ஒரு ரிஸ்க்னா, 3 அட்டெம்ப்ட் எடுக்கிறோம்னா ஏதோ ஒன்று வந்து மேபி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும், இன்னொன்று வந்து மேபி ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கலாம், இன்னொன்று என்ன ஆகும்னே தெரியாது. ஏன்னா கேப் அப் கேப் டவுன்ல நம்மளை போட்டு சீரழிச்சிருவாங்க. எல்லாத்தையும் விட இதுவே நம்மளுக்கு ரிஸ்க் ஃப்ரீயாக தெரியுது. ஆஹா தெய்வமே, இவர் எப்படியா நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கணும், வெளியே போக வந்தால் டீ வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம். இவர் டைட்டன் ஷேரை 235 ரூபாய்க்கு 400 ஷேர் வாங்கி வச்சிருக்காப்ல. இப்போ அது ஆல்மோஸ்ட் 4000 ரூபா போயிட்டு இருக்கு. மொத்தம் 15 லட்சம் ரூபா பக்கம் சரக்கு போயிடுச்சு. அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்சம். அந்த 1 லட்சம் ரூபா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 15 லட்சம் ரூபா ஆயிருக்கு. இங்க வேற ஒரு நண்பருக்கு எந்த ஆப்ஷன் எடுத்தாலும் கும்பாதான். அதாவது மார்க்கெட் மேலே ஏறுது அல்லது கீழே இறங்குது, இப்படி கணிச்சு நம்ம ஏதோ புட்டோ காலோ வாங்குறோம்னு வச்சுங்களேன், நம்ம நினைச்சதுன்னா பணம் கிடைச்சிடும். ஆனால் அதுக்கு ரொம்பவுமே கஷ்டம். எப்படி அது நடக்கும்? நீங்க போய் மார்க்கெட் ஏறுன்னு சொல்லி பெட்டு கட்டினா உங்களுக்கு ஆப்போசிட்ல மார்க்கெட் இறங்குன்னு பெட்டு கட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். 2 பேர் இருந்தா தான் அதை பண்ணவே முடியும். நீங்க மார்க்கெட் ஏறுன்னு சொன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் பெட் வைக்கணும். அப்ப யாராவது ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் கால் ஆப்ஷன் எடுக்கும்போது ஆப்போசிட் பார்ட்டிக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, புட் ஆப்ஷன் வாங்கும்பொழுது ஆப்போசிட் பார்ட்டிக்கு கொடுத்துருக்கீங்க. ஆக மொத்தம் உங்கள் பணத்தை கொண்டு போய் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு லாஸ். அப்பாடா, ஒரு நண்பர் 2 மாசத்துக்கு முன்னாடி யூபிஎல் வந்து கீழே பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமே தொடர்ந்து போயிட்டே தான் இருந்தது. இப்பதான் சமீபத்தில் போன வாரத்தில் மார்க்கெட் ஏறி வந்ததுனால ஒரு சின்ன நல்ல நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. இவ்வளோ பெரிய கிரீன் பார் அப்படின்றது சமீபத்தில் அவன் எப்போ வச்சிருக்கான்னா ஜூன் ஏப்ரல் மாதம் 2023 சமயத்தில் பண்ணியிருக்கான். அதாவது 2023 ஜனவரி மாதத்தில் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தொடர்ந்து வீழ்ச்சி தான். இப்போதான் கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி காட்டுறான். பார்க்கலாம், கடைசிக்காக ஒரு 700 ரூபா வந்துச்சுன்னா கூட நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். ஸோ இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்டை பாருங்கள். அதில் நல்ல லாபகரமாக நல்ல சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த யூபிஎலுக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அப்படின்றது பிறக்கும். டெக்னிக்கலி அவன் வந்து இப்போதைக்கு அவனுடைய லாஸை தடுத்து நிறுத்தி ஒரு மாதிரி சப்போர்ட் எடுக்கிற மாதிரி காட்டுறான். பட் ஃபண்டமெண்டலி ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வரணும். இங்க பாருங்க, நம்ம நண்பர் யோசிச்சு பார்க்கறது வந்து பேராசை கிடையாது. யோசிச்சு பார்க்குறாரு, இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா நம்மளுக்கு ஒரு 10 வருஷத்துல ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அப்படின்னா அவருக்கு எவ்வளவு ஒரு வருஷமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும்னா 59% சம்பாரிச்சு கொடுக்கணும். இப்போ ஷேர் மார்க்கெட்ல பெருசாக சம்பாரிச்சு கொடுத்தவங்க யாரு அப்படின்னா சமீபத்தில் இப்போ ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி ஒரு பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன். இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் கடந்த 10 வருஷமான எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான்னா 45% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். கடந்த ஒரு வருஷத்துல 21%. அதே 3 வருஷமா வச்சிருந்தோம்னா வருஷத்துக்கு 13 தான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஒரு உதாரணத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் வாங்கியிருக்காருன்னு வச்சுங்களேன். 5000 ரூபாய்க்கு இவர் வாங்கியிருக்கணும். 5000 ரூபாய்க்கு வாங்கினது 59% இல்லை, அவன் கொடுத்துருக்கிறது 45% தான். ஸோ அப்போ வெறும் 5000 ரூபாய்க்கு 10 வருஷம் முன்னாடி வாங்கியிருந்தா இப்போ 2 லட்ச ரூபா அப்படின்றது கிடைச்சிருக்கும். அப்போ நீங்கள் போய் ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் வந்து ரிட்டர்ன் ஓவர் 5 இயர்ஸ் அப்படி, அதாவது பிரைஸ் சிஏஜிஆர் 5 வருஷமா 50% மேலே இருக்கிற மாதிரி ஏதாவது ஸ்டாக் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு பெயர் தெரியாத கம்பெனிகள் வருது. ஆல்மோஸ்ட் 512 கம்பெனிகள் வருது. இதை நம்ம எப்படி ரிஃபைன் பண்ணலாம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸாக இருக்கணும்னு என்ன பண்ணணும்னா மார்க்கெட் கேபிட்டல் அதிகமாக இருக்கணும். ஸோ 10,000க்கு மேலே இருக்கக்கூடிய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டாக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 ஸ்டாக் தான். இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து தொடர்ந்து 10 வருஷத்துக்கு சம்பாரிச்சு கொடுத்தான். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 51 கம்பெனிகளையும் அடுத்த 5 வருஷத்துக்கு இதே மாதிரி 50% மேலே சம்பாரிச்சு கொடுத்தான்னு வச்சுங்களேன். வருஷமானா யார்கிட்டயாவது காசு தேவைப்படாமல் நிறைய இருக்கு, பெரிய என்ஆர்ஐயா இருக்காங்க அல்லது பெரிய தொழில் முதலீட்டாளர்களாக இருக்காங்கன்னா இது சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. நல்ல அருமையான கேள்வி தான் கேட்டிருக்காப்ல. 5000 ரூபா 5 லட்ச ரூபா ஷேர் மார்க்கெட்டில் அப்புறம் ஆகாமையாக இருந்திருக்கு, எத்தனையோ ஷேர்கள் ஆயிருக்கு தானே. ஸோ இந்த கம்பெனி எல்லாமே அடுத்த 5 வருஷத்துக்கு ஏறுது. ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு 3000க்கு மேலே இருக்கிறது கூட விட்டுருவோம். 2000 ரூபாய் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து 2000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒருவேளை 2.5 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுங்க. 50 கம்பெனி இருக்கு, 2.5 லட்ச ரூபாய்ன்னு கணக்குக்கு வச்சுக்குவோம். 5 வருஷத்துல இந்த 2.5 லட்சம் அப்படின்றது 18 லட்சம் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. சரி நண்பர்களே, இந்த புது சிஇஓ வாழ்த்துக்கள். விப்ரோ ஷேரை பழையபடி 1000 ரூபாய் 700 ரூபாய் ரேஞ்சுக்கு மேலே கொண்டு வந்துட்டாருன்னா உண்மையிலேயே அதுதான் பெரிய சாதனையாக இருக்கும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி வந்து எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.